இதுக்கு முன்னாடி வந்து நடிகர் விஜய்ன்னு சொல்லுவாங்க. ஓகே. தளபதி விஜய்ன்னு சொன்னாங்க. அப்பலாம் ஓகே. ஆனா, இதெல்லாம் தாண்டி இன்னைக்கு சிஎம் விஜய்ன்னு தான் நீங்க சொல்லணும். அது எப்படி நீங்க சிஎம் விஜய் இல்லாம, வெறும் விஜய்ன்ற வார்த்தைய எப்படி யூஸ் பண்ணுவீங்க? 2026 சட்டமன்ற தேர்தல்ல வந்து தன்னுடைய பெரும்பான்மைய நிரூபிச்சு, சட்டமன்றத்திலயும் வந்து நிரூபிச்சு, அவங்க வந்து அதாவது அவங்கன்றது யாருன்னா, தாவேகாவோட தலைவரான டிவிகே விஜய் அவர்கள் வந்து சிஎம்மா இன்னைக்கு பொறுப்புல இருக்கிறாரு. இன்னைக்கு ஒரு தமிழ்நாடோட முதலமைச்சர் தளபதி விஜய் அவர்கள். இது வந்து எப்படி சொல்றது எப்படி இருக்குது? ஒரு பொறுப்புல இருக்க ஒரு அதிகாரி கூட சாதாரண அதிகாரி கிடையாது. முதலமைச்சரா இருக்கவர நம்ம வந்து அந்த மரியாதைக்குரிய முதலமைச்சர அப்படித்தான் சொல்லணும். சிஎம் திரு விஜய் அவர்கள் தான் சொல்லணும். இல்ல மாண்புமிகு முதலமைச்சர் விஜய் அவர்கள் தான் சொல்லணும். இந்த மாரி தருணத்தில வந்து ஒரு நியூஸ் பேப்பர் லீடிங் நியூஸ் பேப்பர் வந்து இந்த மாரி ஒரு விஷயத்த வெளியிட்டிருக்குது. ரொம்ப வந்து அவமரியாதை படுத்துற மாரி இருக்குதா? இல்ல வந்து இவங்க வந்து ஒரு சார்பு கட்சியினருக்காக வந்து சப்போர்ட் பண்றதுக்காக இந்த மாரி வந்து பத்திரிக்கைய வெளியிட்டிருக்காங்களான்றது ரொம்ப பெரிய சர்ச்சைக்குள்ளா இருக்குது. அது எந்த பத்திரிக்கை அப்டின்னா, தினத்தந்தி அப்டின்ற பத்திரிக்கை ரொம்ப நாட்களா பல ஆக்சுவலா வந்து ப ஒரு 50 வருடத்துக்கு மேல இருக்குது நம்ம ஊர்ல. அந்த தந்தி பேப்பருக்கு அவ்ளோ வாசகர்கள் இருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது, அவங்க ஒரு விஷயத்த வந்து இன்னைக்கு வெளியிட்டிருக்காங்க. என்ன அப்டின்னா, ஹெட்லைன்ஸ்ல என்ன போட்டிருக்காங்க, "சுவையுடன் தரமான உணவுகளை விநியோகம் செய்யுங்கள். அம்மா உணவகங்களை சீரமைக்க வேண்டும்." அப்படின்னு சொல்ட்டு அதிகாரிகளுக்கு விஜய் உத்தரவு போட்டிருக்காருன்னு இருக்காங்க. அது என்ன விஜய் உத்தரவு போட்டிருக்காரு? அது எப்படி ஒருமையில நீங்க பேச முடியும்? விஜய்ன்னு சொல்ட்டு வெறும் பேர மட்டும் சொல்லி எப்படி அழைக்க முடியும்? இதுக்கு முன்னாடி இருந்த தலைவர்கள வந்து சிஎம் மு.க. ஸ்டாலின் அவர்கள், சிஎம் செல்வி ஜெயலலிதா அவர்கள் அப்படிதான் அழைச்சீங்க. அது என்ன உங்களுக்கு ஒரு விஜய பார்த்தா உங்களுக்கு வந்து ஒரு எளக்காரமா இருக்குதா? அப்படின்ற கேள்வி நாம நார்மல் மக்களுக்கே நம்மளுக்கே வருது. எப்படி நீங்க இந்த கேள்வி வைப்பீங்க? ஒரு இடத்துல வந்து அதிகாரிகளுக்கு விஜய் உத்தரவுன்ற வார்த்தை எப்படி நீங்க பிரசுரம் பண்ணீங்க? எப்படி வந்து அ அச்சடிச்சு வெளியிட்டீங்க? அதுக்கு நீங்க விளக்கம் குடுத்து ஆகணும். இது நம்ப விளக்கம் கேட்டு வரல. இதுக்கப்புறம் அஃபிஷியலாவே அத விளக்கம் கண்டிப்பா நீங்க குடுத்து தான் ஆகணும். இது என்ன மாரி ஒரு தோரணைன்னு தெரியல. நீங்க வந்து ஒரு கட்சிக்கு சார்பா வந்து இதெல்லாம் பேசுறீங்களா? அவங்களுக்கு சார்பா நடந்துக்கிறீங்களான்ற கேள்வி வருது. இல்ல உங்களுக்கு எதிரா வந்து இவங்க செயல்பட்டதால இப்படி நீங்க வந்து சிஎம்ன்ற வார்த்தைய யூஸ் பண்ணாம, மாண்புமிகு முதலமைச்சர்ன்ற வார்த்தைய யூஸ் பண்ணாம, வெறும் விஜய் உத்தரவுன்னு சொல்லிட்டு சொல்றது, எந்த அளவுக்கு வந்து நீங்க தமிழக கவர்மெண்ட்ட, தமிழக அரசையே வந்து கேவலப்படுத்துறமான விஷயம் இது. ஒரு தமிழக அரசுல இருக்க முதலமைச்சர் இப்படி பண்ணீங்கன்னா, சாதாரண ஆட்கள் நீங்க எப்படி ட்ரீட் பண்ணுவீங்க? அவங்கள எப்படி வந்து மதிப்பீங்க? எப்படி வந்து சரியான வார்த்தை யூஸ் பண்ணுவீங்கன்ற ஒரு டவுட் வருது. இவ்ளோ வருடங்களா இருக்கிற சிவந்தி ஆதித்தனார்லேருந்து இப்ப இருக்கிற அத்தன பேர் வரைக்கும் ஒரு மெயின்டெயின் பண்ணி வந்த பத்திரிக்கையில, இந்த மாரி தரம் குறைவான வார்த்தைய அதாவது ஒரு முதலமைச்சருக்கு மரியாதையே குடுக்காத அந்த வார்த்தைக்கு விளக்கம் சொல்லி தான் ஆகணும். இது எதாச்சும் நம்ம எப்பவும் பார்க்கிறதா? இதுக்கு முன்னாடி வந்து நடிகர் விஜய்ன்னு சொல்லுவாங்க. ஓகே. தளபதி விஜய்ன்னு சொன்னாங்க. அப்பலாம் ஓகே. ஆனா, இதெல்லாம் தாண்டி இன்னைக்கு சிஎம் விஜய்ன்னு தான் நீங்க சொல்லணும். அது எப்படி நீங்க சிஎம் விஜய் இல்லாம, வெறும் விஜய்ன்ற வார்த்தைய எப்படி யூஸ் பண்ணுவீங்க? அதிகாரிகளுக்கு விஜய் உத்தரவு போட்டார் அப்படின்ற வார்த்தைய எப்படி யூஸ் பண்ணுவீங்க? மரியாதை உங்களுக்கு குடுக்க தெரியலையா?